அனதர் செகண்ட் ரவுண்ட் மேட்ச். இப்போ மேட்ச் யார் யாருக்கும் பார்த்தீங்கன்னா கல்லல் வெண்புரா வெர்சஸ் கண்டிப்பட்டி. இங்கே வந்து கல்லல் வெண்புரா வந்து ஃபீல்டிங் வந்திருக்காங்க. இந்த மேட்ச் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே முத்துக்குமார் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் மாதேஷ். இங்கே பவுலிங் எல்லாம் ஃபஸ்ட் ஓவர் போடுற கண்டி விக்கி. ஆச்சும் 3 ஓவர் 3 பால் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். லெக் பை டாட் பால். செகண்ட் ஒன் கனெக்ட் பண்ணாரு, அது கிராண்டா இல்லை, ரன் மட்டும். தேர்ட் ஒன் டேஷ் பால் கனெக்ட் பண்ணாரு, ஃபீல்டர் கையில் இங்கே விக்கெட்டாக மாதிரி இருக்குங்க. நல்ல கேட்ச். முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே விக்கி முத்துக்குமார் விக்கெட்டு. நியூ பேட்ஸ்மேனா இங்கே ஒன் டவுனில் தேவா அவ்வளோ வந்திருக்காரு. ஃபோர்த் ஒன் இங்கே டிஃபென்ஸ் போயிருக்காரு, பவுலரே வந்துட்டாருங்க. சிங்கிள் ஒரு ரன் மட்டும். லாஸ்ட் டூ மாதேஷ் ஸ்ட்ரைக்கில் ஒரு டிப் இருந்துச்சு, ஒரு அப்பீல் எடுக்கிறாங்க, விக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இங்கே லாஸ்ட் ஒன் இறங்கி போனார். ஆனால் இங்கே லெஃப்ட் உடம்பே பட்டிருக்கு. ஆனால் இங்கே டாட் பாலாக மாறி இருக்கு. அதோட அந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு ஓவருக்கு இங்கே 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 2 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. இங்கே நல்லா வருங்க விக்கி, ஸ்டோரே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. செகண்ட் ஓவர் போடுறாக்காண்டி பவுலிங் இல்லை ரஞ்சித். ஃபர்ஸ்ட் ஒன் கனெக்ட் பண்ணியிருக்காரு. இங்கே மிட் விக்கெட் ஏரியாவில் இங்கே ஃபீல்டர் பிரபா சிங்கிள். செகண்ட் ஒன் விக்கெட் டெலிவரி. இங்கே லோ டாஸ் பால் இங்கே லெக் பை காலே போட்டிருக்கு, சிங்கிள். தேர்ட் ஒன் தேவா ஸ்ட்ரைக்கில் தெளிவான பந்து டாட் பாலா மாதிரி இருக்கு. ஃபோர்த் ஒன் பேட்ஸ்மேன் மாதிரி கீப்பர் கையில் இங்கே டாட் பால் பேக் டு பேக் இங்கே 2 டாட்டு. லாஸ்ட் ஒன் டேஸ் ஒரு ரன் ஒரு விக்கெட்டா மாதிரி இருக்கு. இங்க ஒரு ரன் ஒரு விக்கெட். லாஸ்ட் ஒன் ரெடியா கனெக்ட் பண்ணாரு. ஆனா நல்லா ஸ்டாப், ஒரு ரன் மட்டும், சிங்கிள். அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்க 2 ஓவருக்கு இங்க 3 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 6 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. இங்க நல்ல பவுலிங் இங்க நல்லா போட்டிருக்காங்க. 2 ஓவரை கல்லல் வர்க்கீஸ் பவுலர்ஸ். 3ஆவது ஓவர் போடுறாங்க பவுலிங் இல்லை சரண். ஃபர்ஸ்ட் ஒன் ரவுண்ட் விக்கெட்லேருந்து நல்ல ஷாட்டுங்க. இங்கே 6ங்க குட் ஷாட்டுங்க. இங்கே 3ஆவது ஓவரை 6ஓட வெல்கம் பண்ணியிருக்காரு இங்கே தேவா. செகண்ட் ஒன் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் கேப்பு சரி இங்கே ஃபீல்டர் கரெக்டாக இருந்தாங்க. செந்தில் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கேரி ஆகல. இங்கே 2ஆவது ரன்னுக்கு ஒரு ரஷ் பண்ணுறாங்க. இங்கே எடுத்துருக்குள்ள 2 ரன்னா மாதிரி இருக்கு. இங்கே 2 ரன் ஒன் ஷாட்டுங்க. இங்கே ஃபீல்டர் கையில் இங்கே விக்கெட்டாக மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் போயிருந்தாலும் 6ஆ மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். லைனுக்கிட்டே இங்கே விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் இங்கே சரவணன் உள்ள வந்திருக்காரு. பால் வைடு. இங்கே ரீ பால் சரியா கனெக்ட் இல்லை. ஆனால் இங்கே சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஸ்டாப்பு. இங்கே நல்ல டைரக்ட் ஹிட்டுங்க. இங்கே ரன் அவுட்டு. இங்கே லாஸ்ட் பாலில் ரன் அவுட்டாக மாதிரி இருக்குது. அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இங்கே ஃபஸ்ட் ஹாஃபும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 3 ஓவருக்கு ஸ்கோர் 17 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. இங்கே கண்டிப்பட்டி இங்கே 18 ரன் டார்கெட் செட் பண்ணிட்டாங்க. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. பால் டு பால் ஸ்கோரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே செந்தில் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. நான் ஸ்ட்ரைக்கிங்கில் ரஞ்சித். பிள்ளைங்கல்ல ஃபஸ்ட் ஓவர் போடுறக்காண்டி சரவணன். 4th விக்கெட்லேருந்து இங்கே ஃபஸ்ட் ஒன் டெலிவரிங்க. இங்கே குயிக்காக வந்துருச்சு. இங்கே கீப்பர் கையில் டாட் பால். செகண்ட் ஒன் பாலுக்கு போய் ஏந்தி விட்டுருக்காரு. ஆனால் இங்கே சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த ரஞ்சித் ஸ்ட்ரைக்கில். தேர்ட் ஒன் க்ளீன் போல். பேட்ஸ்மேன் இறங்கி போனாரு. ஆனால் இங்கே மிடில் ஸ்டிம்பில் இங்கே விக்கெட்டாக மாறி இருக்கு. மொதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே ரஞ்சித் விக்கெட்டை. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா இங்கே ஒன் டவுனில் பிரபா உள்ளே வந்திருக்காரு. இங்கே ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். இப்போ இங்கே தான் அப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் உடம்போட போய் டிஃபென்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே சிங்கிள். நெக்ஸ்ட் பால் பேட்ஸ்மேன் இறங்கி போய் டாஸாக கன்வெர்ட் பண்ணாரு. ஆனால் கவர்ஸில் ஆனால் இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு நடந்திருக்கு. அது பவுண்டரியும் கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 4 மிஸ்ஃபீல்டுமா. இங்கே செந்தி பேட்லேருந்து இந்த மேட்ச்சில் ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே லாஸ்ட் ஒன் உடம்போட போய் டிஃபென்ஸ் பண்ணார். ஆனால் இங்கே போய்
சிங்கிள். அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு ஓவருக்கு இங்கே ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 7 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க இங்கே கல்லல் வர்கீஸ். 12 பந்துக்கு இங்கே 11 ரன் தேவையா இருக்கு. இங்கே பவுலிங் இல்லை யங்ஸ்டர் மாதேஷ். ஓவர் தக்கில் இருந்து ஃபர்ஸ்ட் ஒன். இங்கே ரன் அவுட்டுங்க. இங்கே நல்லா டைரக்ட் ஹிட் மாதேஷ். இங்கே ஒயிடில் ஒரு ரன்னு, ஒரு விக்கெட், ஒரு ரன் ஒரு விக்கெட். செகண்ட் ஒன், சாரி ஃபர்ஸ்ட் ஒன், 3 பால். டிஃபென்ஸுக்கு போனார், அது கிராண்டர் இல்லை, இங்கே சிங்கிள், ஒரு ரன் மட்டும். இது செகண்ட் ஒன். எனக்கு பவுன்ஸ் இருந்துச்சு, இங்கே டாட் பால், ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன். நல்லா பிளேங்க, இங்கே டிஃபென்ஸ் போயிருக்காரு. இங்கே 2 ரன்னுக்கு ரஷ் பண்ணுறாங்க. சான்ஸ் ஃபார் இங்கே ஒரு ரன் ஒரு விக்கெட்டாக மாறி இருக்கு. இங்கே ரன் அவுட் மூலியமா இங்கே விக்கெட் பண்ணியிருக்காரு. போது பந்துக்கு இங்கே 8 ரன் தேவையாக இருக்குது. இங்கே நியூ பேட்ஸ்மேன் சரண் ஷேக்கில் நல்லா பிளேங்க. மறுபடியும் டிஃபென்ஸுக்கு போயிருக்காரு. நல்லா ஸ்டாப் சிங்கிள். பேட்ஸ்மேன் அதை விக்கி ஷேக்கில் இந்த ஷாட்டுங்க இங்கே நேருக்கு நேரம் கனெக்ட் பண்ணார், ஒரு ராக்கெட் ஷாட்டு. ஆனால் இங்கே 1 பவுன்ஸில் அது பவுண்டரியும் கிளியர் பண்ணியிருக்கேன். இங்கே 4ங்க. அவர் சந்திச்ச முதல் பாலே இங்கே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே விக்கி போனாரு. ஆனால் இங்கே ஒரு டாப் பிச்சு நல்லா டேக்கனுங்க. இங்கே மாதேஷ் இன்னும் ஒரு கம்பேக் பார்க்க முடிஞ்சு. இங்கே பவுலர்கிட்ட 4 அடிக்க விட்ட பேட்ஸ்மேன் எடுத்து விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு. 2 ஓவருக்கு ஸ்கோர் 15 ரன்னுக்கு ஆடிருக்காங்க இங்கே கல்லல் வர்கீஸ். இன்னும் 6 பந்துக்கு இங்கே 3 ரன் தேவையாக இருக்குது. இங்கே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு மேட்ச் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை முத்துக்குமார் ஃபீல்டிங் போட்டிருக்காங்க. இங்கே அரௌண்ட் தகில் இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் பேக்கரில் எடுத்துகிட்டு வந்தாரு. ஆனால் இங்கே டாட் பால் 5க்கு 3. செகண்ட் ஒன் கனெக்ட் பண்ணாரு. கரெக்டாக ஃபீல்ட் வச்சு போடுறாங்க. இங்கே பேக் டு பேக் 2 டாட். அவனா விக்கெட் வித்தியாசம் சொல்லியிருக்காங்க. இங்கே தேர்ட் ஒன் வைடு. இங்கே ரீபால் எடுத்துகிட்டு வந்தாரு. ஆனால் அங்கே டேரக்ட் ஹிட்டுங்க. இங்கே விக்கெட் ரன் அவுட்டு. ரன் அவுட் மூலியமாக ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே செஞ்சு விக்கெட்டு பந்துக்கு இங்கே 2 ரன் தேவையாக இருக்குது. இங்கே விக்கெட்டும் சேமாக தான் இருக்காங்க ரெண்டு டீமுமே. இங்கே நியூ பேட்ஸ்மேனா யோகு உள்ள யங்ஸ்டர் ஒய்டா போட்டிருக்காருங்க. இங்கே ஒய்டு பால், இந்த ஒய்டோட இங்கே மேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. இங்கே கல்லல் வர்கீஸ் 1 ரன் தேவையாக இருக்குது. கேட்ச் பால் ஏந்து விட்டுருக்காரு. ஆனால் இங்கே ஃபீல்டர் ஐஸ் ஆன் த பால். நல்ல கேட்சுங்க. இங்கே விக்கெட்டு 2 பந்துக்கு இங்கே 1 ரன் தேவையாக இருக்குது. அதாவது கண்டிப்பட்டி வந்து 5 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. இங்கே கல்லல் வர்கீஸ் வந்து 6 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. மேட்ச் ட்ராவனா விக்கெட் வித்தியாசம் சொல்லியிருக்காங்க. இங்கே 2 பாலுமே டாட் பால் எடுத்துகிட்டு வந்து ஆகணும். அந்த மைண்ட் செட்டில் தான் பவுலர் இருப்பார். இங்கே நியூ பேட்ஸ்மேன் முத்துக்குமார் ஷேக்கில் இங்கே டாட் பாலுங்க. இங்கே டாட் பாலை மாதிரி இருக்கானா. இங்கே ரன் அவுட்டு. இங்கே விக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பந்துக்கு இங்கே 1 ரன் தேவையா இருக்கு. மேட்ச் இன்னும் க்ளோஸா எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. 1க்கு 1 கண்டிப்பா அடிச்சாகணும் கல்லல் வர்கீஸ். இங்கே டாட் பால் போட்டா அவங்க கண்டிப்பட்டி தான் அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. இங்கே பார்ப்போம். நியூ பேட்ஸ்மேன் ராஜ்ஸ்ரீ லாஸ்ட் ஒன் மேட்ச் பால். டாட் பாலுங்க. இங்கே டாட் பால் மாதிரி இருக்கு. இந்த டாட் பாலோட இங்கே மேட்ச் இங்கே கண்டிப்பட்டி இந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க. இங்கே விக்கெட் வித்தியாசத்தில் இங்கே ஒரு நல்ல மேட்ச், ஒரு த்ரில்லர் மேட்ச். மேட்ச் ஒன் பை கண்டிப்பட்டி. இங்கே நல்ல பிளேங்க. இங்கே 2 டீம்